ப்ரோ எல்லோ படம் பார்த்துட்டு வரேன், நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது பூர்ணிமா நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பிக் பாஸில் பார்க்கும்போது நிறைய எரிச்சலாக இருக்கும், அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் அவங்க ஃபேஸை பார்த்தாலே. ஆனால் இதில் அவங்க ஹீரோயின் ஓரியன்டாக ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்க கூட இருக்கவங்களாம் எல்லாம் அடிச்சிருந்தாங்க. ஹீரோட ஆக்டிங் நல்லா பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு 1 hour தான் வருவார், ஆனால் அவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. படத்தோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது மனிதர்கிட்ட நம்ம எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. புதுசான்னு இல்லை ப்ரோ, இப்போ நிறைய படம் பார்த்துருப்போம், அது வந்து நமக்கு கனெக்ட் ஆகாது. இந்த படம் நம்ம ஒரு பொண்ணுக்கு தான் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, பசங்களுக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு புது மனிதர்களை மீட் பண்ணும்போது அவங்க எப்படி இருப்பாங்களா, டக்குன்னு விட்டு போயிடுவாங்களா, அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி காட்டல. எல்லா கூடயும் பழகுங்க, மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்க, அவங்க வராங்களோ வரலையோ அவங்க நல்ல மெமரிஸை சேர்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த படம். சாங்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 சாங் வருது, செகண்ட் ஹாஃப்ல சாங் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, கதையாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. படத்துல அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, பாக்குற மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா தானே இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குண்ணா. அவர் பொண்ணோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த மூவி பார்க்கும்போது நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே சினிமா தேட்டரில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன் புரியலண்ணா அவருக்கு லேக்லாம் இல்லை, நான் மூவி நல்லா தான் இருக்கு. இல்லை நல்ல ஃபீல் தான், நல்லா தானே இருக்கு. சாங்ஸ்லாம் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் இருக்கு. குறை சொல்றதுக்குலாம் மூவில ஆனால் எதுவுமே இல்லை, எல்லாம் நல்ல மூவி தான். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ட்ராவல் தான், அவன் எப்படி டிராவல் பண்ணி அந்த ஷூட் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போதான் எல்லோ அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு படத்துக்கு உள்ளே போகும்போது கூட அந்த அளவுக்கு திருப்தி இல்லாமல் தான் போனேன். ஏதோ ஒரு புது டீமு, புது ஹீரோயின், புது ஹீரோ ஏதோ வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்ற ஃபீல்டில் தான் போனேன். அந்த மாதிரிலாம் இல்லை, புது டீமான எங்களாலேயும் நல்ல படம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லோ அப்படின்ற ஒரு படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குற ஃபீலே வராது, அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். படம் ஃபுல்லாகவே ட்ராவலிங் தான், ஹீரோயின் சேர்ந்து பயணம் பண்ணுற படம் தான். அந்த 2 மணி நேரமும் நமக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஏரிகள், மலைகள், காடுகள். இன்றைக்கி நம்ம ஏரியாக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மரங்களே கிடையாது, செடி கொடிகள் கிடையாது, ஏரிகள் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம இப்படிலாம் இருந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்துருந்தாங்க. ஹீரோயின் கூட ஏதோ பல படங்கள் நடித்தவங்கலாம் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனவங்களாம் அவங்கள போட்டிருக்காங்க. சரி, இன்ஸ்டாகிராமில் தானே ஃபேமஸ் ஆகிருக்காங்க, இவங்க என்னத்தை நடிக்க போகிறாங்க, ஏதோ ஒரு நிமிஷம் ரீல்ஸ் பண்ணுவாங்க, அரை ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப அழகாக காஸ்ட்யூமே ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. புது படத்தில் தான் நடிக்கிறோம், நம்ம வந்து கொஞ்சம் அரை ட்ரெஸ்ஸை போட்டு ஆடணும் பாடணும் அப்படின்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வரக்கூடிய புதுசாக நடிக்க வரக்கூடிய பல பேர் என்ன கேட்டிங்கன்னா ஃபேமஸ் ஆகணும், இளைஞர்கள் நம்மளை வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும், எல்லா தலைமுறையும் பார்க்கணுன்றதுக்காக உடம்புல பல அங்கங்களை காட்டி படம் நடிக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல. உண்மையில குழந்தைகளோட குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அழகான படம் எல்லோ. அந்த எல்லோ படம் பார்க்கறதுக்காக தான் நான் எல்லோ கலர் கண்ணாடி போட்டு போனேன். நீங்களும் மறக்காமல் போய் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஒரு முறை பார்த்துருங்க, குழந்தையோட குடும்பத்தோட பார்க்கலாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது படம். உண்மையில நல்லா இருந்தது ப்ரோ. பூர்ணிமா எப்படி பண்ணியிருக்காங்க? பூர்ணிமா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபீல் குட்டான எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? எந்த அளவுக்குன்னா லைக் நான் அதான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு தான் போனேன். ஒரு ட்ராவல் கண்டென்ட்டான ஒரு படம் இது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமாம், டேரக்டர் ரொம்ப ஃபஸ்ட்டு படம். ஏன்னா அவர் எப்படின்னா எனக்கு அவர் முன்னாடியிலேருந்தே தெரியும் டேரக்டர். ஸோ அவரோட இது ஃபஸ்ட்டு படம்னும் போது எனக்கு ரொம்ப அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு டேரக்டர். ஒவ்வொரு விஷயத்து, ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமா இருக்கட்டும், அவரோட இம்ப்ரோவைஸ் நல்லா இருந்தது. எமோஷனலாக நல்லா வரும். சாங்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ. காமெடிலாம் இருக்கு ப்ரோ, எல்லாமே இருக்கு ப்ரோ. நானே காமெடி இருக்கு ப்ரோ, எல்லாமே நானே சொல்றேன், நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? நீங்க ஒரு அப்படிலாம் நீங்க எதிர்பார்த்துலாம் போக கூடாது. இந்த படம் இல்லை, எந்த படமே நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. ஒரு அதாவது பிளாங்கா போங்க. இந்த படம் இல்லை, எந்த படமா இருந்தாலும் பிளாங்கா போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. இந்த படம் இல்லை, மாஸ்க் படமா இருந்தாலுமே அதே தான். இந்த ஹீரோ இப்படி பண்ணியிருப்பாரு, இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஸோ தயவு செஞ்சு எந்த படமே எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணுங்க.